தமிழக சட்டப்பேரவையில் மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா மற்றும் காவல்துறை மீதான மானிய கோரிக்கை ஆகிய இரு விஷயங்களை தற்போது முதலமைச்சர் பேசியிருக்கிறார். அதை நேரலையில் காட்சியில் பார்த்தோம். அது குறித்து விவாதிப்பதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். ஷியாம், இந்த ஒரு குறிப்பிட்ட மானிய கோரிக்கையாக இருக்கட்டும், அங்க கள்ளச்சாராய விவகாரத்தில் போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு முறை அவர் அறுதியிட்டு கூறியிருக்கிறார் முதல்வர். அதே போல மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதாவில் எல்லா தண்டனைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஊருக்குள் நுழைய தடை, அபராதம் உள்ளிட்ட பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இது குறித்த உங்களுடைய கருத்து, பார்வை? எல்லா திருத்தங்களும் வரவேற்க தகுந்த ஒன்றுதான். அதாவது இது அடிப்படை தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 நிறைய மாறுதல்களை இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இப்போது வந்திருப்பதெல்லாம் இன்னும் புதிய அமெண்ட்மெண்ட். பொதுவாக இது எப்படின்னா, மது வகைகள், கள்ளச்சாராயம் மாதிரியான சட்டத்துக்கு புறம்பான மது வகைகள், மதிமயக்கும் மருந்து, இதை தயாரிப்பதற்கு, கொண்டு செல்வதற்கு, வைத்திருப்பதற்கு தடை, மதிமயக்கத்தில் காணப்படுபவர்களுக்கும் தடை, தண்டனை. அதுபோக பிற மாநிலங்களிலிருந்து கொண்டு வருதல், இங்கிருந்து வேறு மாநிலங்களுக்கு அனுப்புதல், எல்லாவற்றுக்கும் தண்டனை. இதுல ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ், செகண்ட் அஃபென்ஸ், ரிப்பீட் அஃபென்ஸ், இப்படிதான் சட்ட கிளாஸிஃபை ஆகுது. எல்லாத்தையுமே இப்ப நம்ம கூட்டி இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ், செகண்ட் அஃபென்ஸ், ரிப்பீட் அஃபென்ஸ் எல்லாத்தையுமே கூட்டி இருக்கிறோம். பொதுவாக இது ஒரு பெரிய மனசாட்சியை உழுக்குகிற மரணங்களுக்கு பிறகுதான் இவை இப்படியாக மாற்றங்கள் செய்யப்படுகின்றன என்பதுதான் இத வருத்தத்துக்குரிய விஷயம். மத்திய பிரதேச மாநிலத்துல இந்த மாதிரியான சூரியஸ் லிக்கர் வைத்திருத்தால் அல்லது விற்றால் மரண தண்டனை என்று அவர்கள் 2021 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அங்க பெரிய அளவுக்கு விஷசாராய மரணங்கள்லாம் நிகழ்ந்து பெரிய அளவுக்கான மக்கள் அதிருப்தி வந்த பிறகு அதை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு 2024 தேர்தல், அதுல பிஜேபிக்கான வெற்றி கிடைத்ததையும் நம்ம பார்த்தோம். முதல்ல ஆரம்பத்துல இருந்த எல்லாத்தையும் மாத்தி 1 லட்சம், ஃபர்ஸ்ட் அஃபென்ஸுக்கு 1 லட்சம், செகண்ட் அஃபென்ஸுக்கு 10 லட்சம் ஆயுள் தண்டனை, அதுக்கு பிறகு மரண தண்டனை ரிப்பீட் அஃபென்ஸுக்கு, குறிப்பா ஏதாவது டெத் இருந்தா. இப்ப நம்ம இப்போ மரண தண்டனையை எதிர்க்கிறோம் நம்ம மாநிலத்துல. எனவே ஆயுள் தண்டனை என்று கொண்டு வந்திருக்கிறோம். இது இன்னமும் பல கட்ட படிநிலைகளை தாண்ட வேண்டும். ஆளுநர் ஒப்புதல், அது பிறகு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் என்று தாண்ட வேண்டும். இருந்தாலும் அரசு தனது உறுதிப்பாட்டை தெரிவித்திருக்கிறது என்ற வகையில் இதை வரவேற்கலாம்.